நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குரோதி வருடம் ஆனி மாதம் அப்படிங்கிறது தொடங்க போகுது. அப்போ ஆனி மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறத நாம் முன்கூட்டியே தெரிஞ்சு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மாதத்தில் இதெல்லாம் செய்யலாம், இந்த மாதத்தில் இதெல்லாம் செய்யக்கூடாது, இந்த கிரகம் நமக்கு சாதகமாக இருக்குது, இந்த கிரகம் நமக்கு சாதகமற்று இருக்குது, அப்போ அதுக்குண்டான மாதிரியான முடிவுகளை தான் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் நாம் அனுமானிச்சிக்கலாம். அதுக்குண்டான பலன் அப்படிங்கிறத நாம் ரொம்ப துல்லியமாக கணிக்கணும் அப்படின்னா, இந்த மாதத்துக்குண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ கிரகங்களோட ராஜா சூரியன் மிதுன ராசியில் இருக்கார், பூமிகாரகன் செவ்வாய் மேச ராசியில் இருக்கார், ஆனி 27 ரிஷபராசிக்கு சுக்கிரனோட வீட்டுக்கு போகிறாரு, புத்திகாரகன் புதன் மிதுனத்தில் இருக்கார், 12 கடகத்தில் சந்திரனோட வீட்டுக்கு போகிறாரு, சுக்கிர பகவான் மிதுன ராசியில் இருந்துட்டு 22 கடகராசிக்கு போகிறாரு, குரு பகவான் ராஜ கிரகம் சுப கிரகம் ரிஷபராசியில் இருக்கார், சனி பகவான் கும்பராசியில் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சியாக இருந்துக்கிட்டு இந்த ஆனி மாதம் 5 அன்னைக்கு வக்கரகதி அடைகிறார். சனி வக்கரம் அப்படிங்கிறது எல்லாரும் அவசியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படிப்பட்ட சனி பகவானோட வக்கரம் அப்படிங்கிறது இந்த ஆனி மாதம் 5 நடக்குது. ராகு கேதுக்கள்னு பார்த்தீங்கன்னா, ராகு மீனத்தில் குரு பகவானோட வீட்டில் இருக்கார், கேது கன்னிராசியில் புதனோட வீட்டில் இருக்கார். இதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரகங்கள். சின்ன சின்ன மாறுதல்கள் அப்படிங்கிறது இருக்குது. சில கிரக சேர்க்கை அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு பிறகு இந்த மாதத்தில் நடக்குது. அப்படி ஒரு அற்புதமான மாற்றங்கள் நிகழக்கூடிய இந்த ஆனி மாதத்தில் உங்களோட ராசிக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்துருவோம். கன்னியா ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான மாதம், யோகமான மாதம், எல்லாம் கிடைக்கக்கூடிய மாதம். தொட்டது தொடங்கும், கெட்டது விலகும் அப்படின்னு நாம் கண்ணை மூடிட்டு சொல்லலாம். அப்படி ஒரு யோக அமைப்பு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசிக்கு அதிபதியான புதன் சுக்கிரனோடையும் சூரிய பகவானோடையும் சேர்ந்து ராசிக்கு 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்தில் இருக்கார். அதன் பிறகு பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்துக்கு மாற போகிறாரு, சுக்கிர பகவானும் லாபஸ்தானத்துக்கு மாற போகிறாரு. அது மாதிரி நிறைய நன்மைகள் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நீங்கள் சனி பகவானை எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கே இருக்கார்? ராசிக்கு ருணரோக சத்துர்ஸ்தானத்தில் இருக்கார். எதிரிகளை பந்தாடக்கூடிய இடத்துல சனி உட்காந்துருக்காரு. அது மாதிரி நோய் நொடியை குறிக்கக்கூடிய இடத்துல சனி உட்காந்துக்கிட்டு நோய் நொடியெல்லாம் அடித்து நொறுக்குவார், எதிரிகளை பந்தாடுவார், கடன் எல்லாத்தையும் அடைப்பார். அப்படி ஒரு இடத்துல சனி பகவான் இருக்கார். இந்த மாதத்தில் வக்கரம் அடைய போகிறாரு. அதை பற்றி நாம் தெளிவாக பார்ப்போம். அதோடு பார்த்திங்கன்னா, குரு பகவான் உங்களோட ராசிக்கு 9ஆம் வீடு, ஒடுனவனுக்கு 9ல் குரும்பாங்கள்ல, அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு உங்களோட ராசியவே பார்க்குறாரு. அப்போ குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறதுக்கு தக்கன குரு பார்வையாலேயும் உங்களுக்கு பலன் இருக்குது. அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா, ராசிக்குள்ளே இருக்கிற கேதுவை குரு பார்த்து புனிதப்படுத்திடுறாரு. அப்போ அந்த விஷமற்ற பாம்பு என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு நல்ல புத்தியை கொடுக்கும். ஏன்னா ஞான காரகன் கேது, அவர் குரு பார்வையால் புனிதப்படுறார். அப்படிங்கும்போது எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு தெளிவான பார்வையோடு இருப்பீங்க. உங்கள்கிட்ட ஒரு விஷயத்துக்கு ஆலோசனை கேட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு மிஞ்சி யாராலையும் எதுவும் பேச முடியாது. அந்த அளவுக்கு உங்களோட சிந்தனையில் ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அப்படிங்கிறது இருக்குது. அதோட புத ஆதித்ய யோகம், புத சுக்கிர யோகம் எல்லாமே 10ஆம் இடத்துல இருக்குது. அதுபோல் பார்த்திங்கன்னா மாதம் தொடங்கி 5வது நாள் கும்பராசியில் ராசிக்கு 6வது வீட்டில் இருக்கிற சனி பகவான் வக்கரம் அடைகிறார். 5க்கும் 6க்கும் அதிபதியே சனி பகவான் தான், அவர் வக்கரம் அடைகிறார். அப்படிங்கும்போது ஏராளமான மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கும். ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, 5ஆம் இடத்துக்கு அதிபதி சனி பகவான் வக்கரம் அடைகிறார் இருக்கிறதால பிள்ளைகளால் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இப்போ பிள்ளைங்களை கொண்டு போய் ஒரு காலேஜில் சேர்த்தேன், பள்ளிக்கூடத்தில் சேர்த்தேன், அங்கே இல்லைன்னு ஓடியாந்துருச்சு, இல்லை அந்த காலேஜ் எனக்கு பிடிக்கல, வேறு இடத்துல கொண்டு சேருன்னு சொல்லுது. இந்த மாதிரி வீண் செலவுகள் அப்படிங்கிறது வரும். கொஞ்சம் விரயங்கள் தேவையில்லாமல் வரும். முன்னாடியே சொல்லியிருக்கக்கூடாதா, நான் வெட்டி செலவு 5000 10,000 பண்ணிட்டேனே அப்படிங்கிற மாதிரி. அதனால் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்ச்சி வேணும். நம்மளோட கருத்தை கொண்டு அவங்கள்ட்ட திணிக்க வேண்டியதில்லை. அவங்க கருத்தை கேட்டு அதுக்கு தக்கன நடந்துக்கிறது நல்லது. அதே நேரம் திருமண பாக்கியம் அப்படிங்கிறது வரும். தொழில் ரீதியாக பார்த்திங்கன்னா, தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்த எதிரிகள்லாம் வேலைக்கு போவாங்க. நம்ம பாட்டுக்கா தொழில் ஒரு கடை வச்சு வாடகை கொடுத்து கரண்ட்டு புல்லு கட்டி எல்லா வேலையும் செஞ்சு ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருப்போம். ஒருத்தன் பக்கத்துலேயே தள்ளு வண்டியை போட்டுக்கிட்டு நம்ம 50 ரூபாய்க்கு விற்கிற பொருளை அவன் 20 ரூபாய்க்கு விற்றுட்டு போவான். அவனுக்கு வாடகை கிடையாது, கரண்ட்டு புல்லு கிடையாது, ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் விலைக்கு போயிடுவாங்க. சம்மந்தம் இல்லாமல் தொல்லை கொடுத்தவங்கலாம் ஓடி போயிடுவாங்க. அதனால தான் எதிரிகளை அழிக்கக்கூடிய இடத்துல சனி இருக்கார் அப்படிங்கிறது. அதனால் பெருசாக எதிரிகளுக்காக நாம் மெனக்கிட வேண்டியதில்லை. அவனாகவே அழிஞ்சு போடுவான், நமக்கு அதை பற்றி கவலை இல்லை.
சில பேருக்கு வேலை சம்மந்தமாக வெளிநாட்டிலேருந்து அழைப்பு வரும். போகலாமா வேணாமா அப்படின்னு மனசு போட்டு அலப்பாயும். அந்த விஷயத்தில் சுயஜாதகத்தை பார்த்துட்டு தசாபுத்திக்கு தகுந்த பலன்களை பார்த்துக்கிட்டு பயணம் செய்கிறதுங்கிறது தான் நல்லது. எதிரிகளோட பலம் குறையும். அதே நேரத்தில் லேசாக நமக்கு உடம்புல பிணி எட்டி பார்க்கும். அங்கங்கே கை கால் வலிக்குது, மூட்டு வலிக்குது, முதுகு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஏந்திரிச்சு ஒரு வேலை இருக்குது அப்படின்னோம்னா, அட போடாத நாளைக்கு பார்த்துக்குவோம், கை காலெலாம் வலிக்குது, எந்திரிக்கவே முடியல, உடம்பு என்னமோ அணத்தராப்புல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மலப்பு தட்டும். அப்புறம் 10 மணிக்கு மேலே ஏந்திரிச்சு முதல்ல போய் தான் அந்த வேலையை பார்ப்போம். அப்படி தான் இருக்கும். மாதிரி ஆனி மாதம் 12ஆம் தேதி கடகராசியான உங்களோட ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு ராசிக்கு அதிபதியான புதன் வராரு. இது ஒரு யோகமான காலம். ஏன்னா ராசி அதிபதி லாபத்தில் இருக்காருங்கும்போது பொருளாதாரத்தில் நிறைவு. 10 ரூபா வேணும்னா 10 ரூபா கிடைக்கும், 50 ரூபா வேணுன்னா 50 ரூபா கிடைக்கும். அது மாதிரி ஒரு செஞ்ச தொழிலில் மாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு. ஏதாவது ஒன்று செய்வீங்க. ஒரு பெட்டி கடை வச்சுருக்கேன், டீ கடையை ஒன்று போடுவோம், டீ கடை வச்சுருக்கேன், ஹோட்டல் கடையை ஒன்று போடுவோம், இல்லைனா இன்னொரு கடை எங்கேயாவது பார்த்து போகுது, நல்லா தான் போகுது அப்படிங்கிற மாதிரி தொழிலில் மாற்றங்களை செய்வீங்க. இல்லை இன்னொரு 10 ரூபா முதலீடு போட்டு இன்னும் 2 கம்ப்யூட்டரை வாங்கி போட்டு ஏதாவது செய்வோம். அந்த மாதிரியான வேலைகள் அப்படிங்கிறதெல்லாம் கூட நடக்கும். மாதிரி அதிகார பதவியில் உள்ளவங்களோட ஆதரவு கிடைக்கும். ஒரு லோனுக்குன்னு வாங்கணுன்னு ஒரு பேங்க் மேனேஜரை போய் பார்த்தீங்கன்னா டக்குன்னு இப்போ கிடைக்கும். இல்லை ஒரு இணையத்துக்கு முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா கிடைக்கும். அது மாதிரி தொழிலை முன்னேற்றத்துக்கு பெரிய இடத்துலேருந்து உங்களுக்கு ஆதரவு வட்டம் அப்படிங்கிறது நல்லபடியாகவே இருக்கும். ஆனி மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் சுக்கிர பகவானும் பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு தொழில்ஸ்தானத்தில் இருக்கார். 23ஆம் தேதி தான் அவர் லாபஸ்தானத்துக்கு வராரு. அப்போ 2க்கும் 9க்கும் அதிபதியான சுக்கிரை 22 தேதி வரைக்கும் தொழில்ஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு தொழிலுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறதையும் கொடுப்பார். குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆடை ஆபரணங்கள், மளிகை பொருட்கள் வியாபாரம், ஜவுளி வியாபாரம், கம்ப்யூட்டர் உதிரி பாகங்கள் சம்மந்தப்பட்ட வியாபாரம், இது எல்லாமே ரொம்ப அற்புதமாக நடக்கும். இது எல்லாத்துக்குமே சுக்கிரன் சாதகமாக இருப்பார். 23ஆம் தேதிக்கு மேலே அவர் கடகராசிக்கு வந்த பிறகு இன்னும் கூடுதல் வருமானம் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும். வராமல் இருந்த வராக்கடன்லாம் வசூலாகும். அதுமாரி வருங்காலத்தை பற்றின பயம் அப்படிங்கிறது இருக்காது. என்னடா பண்ணுறோம், 2 பிள்ளையை பற்று வச்சுருக்கோம், அதுக்கு நகை நட்டு வாங்கணும், எடுத்துருக்கான், வீடு கட்டி வைக்கணும், சொத்து சேர்த்து வைக்கல, வரல, எதுவும் பண்ணலை அப்படின்னு திட்டம் போட்டுக்கிட்டு அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு தூக்கம் இல்லாமல் கிடந்தீங்க. இல்லை ஒரு 50 ரூபா கடன் இருக்குது, எப்படி அடைக்க போகிறேன்னு தெரிலன்னு அதை நினச்சிக்கிட்டு தூக்கம் இல்லாமல் கிடந்தவங்களாம் இதுக்கு மேலே அந்த எதிர்காலத்தை பற்றின பயம் அப்படிங்கிறது நீங்கிறோம். நம்மளால் எல்லாம் முடியும், பார்த்துக்கலாம் விட, நம்மளால் முடியலன்னா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்னம்பிக்கையோட வாழ்க்கையை அனுபவிக்க போகிற ஒரு நேரம். நிம்மதியான தூக்கம் வரும். அதுமாரி பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைங்கிறது படிப்படியாக குறையும். ஒரு பாகம் பிரிக்காமல் கிடக்க, இல்லை பூர்வீக சொத்து ஒன்று கேஸில் மாட்டிக்கிட்டு பிரிச்சிக்க முடியாமல் கிடக்க, பூர்வீகமாக குடியிருந்த வீடு பாலடைஞ்சு கண்ணு முன்னாடி கிடக்கு, நம்மளால் கேஸில் மாட்டிக்கிட்டதால் ஒன்றும் பண்ண முடியல, இப்படி கிடந்தவங்களுக்கெல்லாம் அதில் ஒரு முன்னேற்றம் தெரியாத இந்த மாதத்தில் நீங்கள் 22ஆம் தேதிக்கு பிறகு பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுமாரி உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் அஷ்டமத்தில் இருக்கார். அதை நம்ம எட்டி பார்த்துக்க வேண்டியதில்லை. என்ன காரணம் அப்படின்னாக்கா, செவ்வாய் மேச ராசியில் இருக்கார். அவர் ரிஷப ராசிக்கு 27ஆம் தேதி தான் வரப்போகிறாரு. அப்போ அஷ்டமத்து செவ்வாய் இருக்கிற வரைக்கும் நாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இடம் வாங்க வேண்டியதில்லை, இடம் விற்க வேண்டியதில்லை, இடம் சம்பந்தமான எந்த முயற்சியும் நம்ம எடுக்க வேண்டியதில்லை. நடக்கிறது நடக்கட்டும்னு போட்டுட்டு வேலையை பாருங்கள். 27ஆம் தேதிக்கு பிறகு ரிஷபராசிக்கு செவ்வாய் வர்றாரு. அஷ்டமத்தில் இருந்த செவ்வாய் 9ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்துக்கிட்டு குருமங்கல யோகத்தை கொடுப்பார் 27ஆம் தேதிக்கு மேலே. அப்போ இந்த குருமங்கல யோகம் அப்படிங்கிறது தான் திருமணமாகாதவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கும். கன்னிராசிக்காரர்கள் வயசு இத்தனை ஆகி போச்சு, ஒன்றும் பொண்ணு கிடைக்கல, மாப்பிள்ளை கிடைக்கல, 2ம் கிடச்சிதுன்னா ஜாதகம் ஒன்றும் செட் ஆகலை, இப்படியே இழுத்துக்கிட்டு போயிட்டுருக்கு, போகிற இடத்தெல்லாம் தம்பி கல்யாணம் பண்ணலையான்னு கேட்குறாங்க, கஷ்டமாக இருக்குது, பாப்பாவை கல்யாணம் பண்ணலையான்னு கேட்குறாங்க, கஷ்டமாக இருக்குது அப்படின்னவங்களாம் இதுக்கு மேலே ஒரு நல்ல வரன் அமையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களும் ஒரு முன்னேற்ற பாதையில் அடி எடுத்து வைக்கலாம். அதே நேரத்தில் 27ஆம் தேதிக்கு மேலே நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே ஒரு நல்ல தீர்வுக்கு வரும். அது பூர்வீக சொத்தோ, வாங்கின சொத்தோ, இல்லை விற்கிற சொத்தோ, எல்லாத்துலேயும் ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது வரும். அது நல்ல சிறப்பான மாற்றமாக தான் இருக்கும். அதால் 10 ரூபா ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. இதை நீங்கள் 27ஆம் தேதிக்கு மேலே பயன்படுத்திக்கலாம். 27 தேதி வரைக்கும் அஷ்டமத்தில் தான் செவ்வாய் இருக்கார். அப்படிங்கும்போது 27 தேதி வரைக்கும் எந்த முடிவும் எடுக்காதீங்க. 27க்கு மேலே தானாக நடக்கும். மற்றபடி எந்த பிரச்சனை அப்படிங்கிறதும் இருக்காது. தினமும் குளித்து முழுவிட்டு விநாயக பெருமான் தரிசனம் அப்படிங்கிறது செய்யணும். இதுமாரி செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றணும். ஏன்னா ராசிக்கு 7வது வீடு கலஸ்தர ஸ்தானத்தில் ராகு இருக்கார், விஷப்பாம்புங்கிறத மறந்துடக்கூடாது. அவருக்கு பரிகாரம் நாம் செஞ்சாகணும். அதே மாதிரி ஒரு
ராகு கேதுக்களுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது அவசியம். ராகுக்கு ராகு கால நேரத்தில் தீபம் ஏற்றிடுறீங்க துர்க்கைக்கு. கேதுவுக்கு பரிகாரமாக சாலையோரத்தில் வசிக்கக்கூடியவர்களுக்கு உணவளித்து ஒரு வண்ண நிற போர்வை அப்படிங்கிறத தானமாக கொடுங்க. அற்புதமான யோக பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்க கன்னிராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.